அன்வாரும் டிஏபியும் எதைச் சொன்னாலும் அம்னோ அதற்கு ஆமாம் சாமி போடுவது போல தலையாட்டி பொம்மையாக மட்டுமே இருப்பதாக பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டாக்டர் இட்ரிஸ் அமாட் சாடியுள்ளார். பொதுத் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று டிஏபியின் முன்மொழிவை அம்னோ அப்படியே ஆதரிப்பதால் அம்னோ டிஏபிக்கு அடிபணிந்து சேவையாற்றும் அரசியல் கோமாளி ஆகிவிட்டதாக பாகான்சராய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் இட்ரிஸ் அமாட் தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலில் டிஏபி பிகேஆர் ஆட்சி அமைத்திருந்த மாநில சட்டமன்றங்களை கலைக்க அப்போதைய அம்னோ தலைமையிலான அரசாங்கம் அழைப்பு விடுத்தது. அதனை டிஏபியும் பிகேஆரும் பொருட்படுத்தவே இல்லை. அந்த நேரத்தில் பாஸ் கட்சியின் ஆட்சியில் இருந்த கெடா, கிளந்தான், பெர்லிஸ், தெலங்கானு ஆகிய மாநிலங்களும் சட்டமன்றத்தை கலைத்து ஒரே தேர்தலை அங்கீகரிக்க தயாராக இருந்தோம். ஆனால் டிஏபி பிகேஆர் ஆட்சியில் இருந்த ஸ்லாங்கூர், பினாங்கு, நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்கள் சட்டமன்றத்தை கலைக்க மறுத்ததால் பாஸ் கட்சியும் நிராகரித்தது. இப்போது திடீரென டிஏபி ஒரே தேர்தல் முறையை நடத்த கோரிக்கை விடுத்ததும் அம்னோ ஆமாம் சாமி போடுகிறது என்று டத்தோ இட்ரிஸ் அமாட் சாடினார். கோலோச்சிய ஆட்சியை வழங்கிய அம்னோ இப்போது கோமாளியாக்கப்பட்டுள்ளதை டத்தோ இட்ரிஸ் அமாட் நினைவூட்டினார். பூடி மடானி ரோன் 95 திட்டத்திற்கு தாங்கள் தகுதி பெற்றிருக்கிறோமா என்பதை www.boodimadani.government.my என்ற அகப்பக்கத்தின் மூலம் மலேசியர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் நிலையங்களில் எண்ணெயை நிரப்புவதற்கு மக்கள் அங்கு இருக்கும் ரீடரில் தங்களின் மை கார்டுகளை நுழைத்து தங்களின் தகுதிப்பாட்டை உறுதி செய்து கொள்ளலாம் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். எண்ணெய்க்கான கட்டணத்தை ஒருவர் ரொக்கமாகவோ, கடன் பற்று அட்டை அல்லது செயலி மூலமாகவோ செலுத்தலாம். வாகனங்களில் எண்ணெயை நிரப்பிய பின்னர் எவ்வளவு எண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளது, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் உதவித்தொகையின் அளவு என்ன மற்றும் 1 வெள்ளி 99 காசு என்ற விலையில் ஒருவர் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு என்பதை ரசீதுகள் காட்டும் என்று அமீர் ஹம்சா குறிப்பிட்டார். மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தை ரத்து செய்ய கோரிய மலாயா பல்கலைக்கழக புதிய இளையோர் சங்கத்தின் தலைவர் தாங் யி சே என்பவரிடம் போலீசார் நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். தாங் தம்முடைய வழக்கறிஞர் ஜாயித் மாலிக்குடன் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் சாங்வாங்கி போலீஸ் நிலையத்தை வந்தடைந்தார். மெட்ரிகுலேஷன் ரத்து செய்ய கோரிய விவகாரம் தொடர்பில் தாங்கிடம் 19 கேள்விகளை போலீசார் முன்வைத்ததாக ஜாயித் கூறினார். யுமானி சார்பில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கை முற்றிலும் கல்வி சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும் இத்தகைய பரிந்துரைகள் அனைத்தும் வரவேற்கக்கூடியவை என்றும் அவர் கூறினார். ஒரு விஷயத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, அது குற்றமா என்பதுதான் கேள்வி என்று அவர் குறிப்பிட்டார். தாய்மொழி பள்ளிகளை மூடும்படி அம்னோ தலைவர்களும் இதர நபர்களும் அடிக்கடி கோரிக்கை விடுத்திருப்பதை எதில் சேர்த்துக் கொள்வது என்றும் ஜாயித் வினவினார். ரோன் 95 இலக்கிடப்பட்ட மானியத்தின் 5 பலவீனங்களை முன்னாள் அமைச்சர் ரபிசி ரம்லி கோடிட்டு காட்டியுள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த இலக்கு மானிய பொறிமுறையில் 5 பலவீனங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025-2026 ஆண்டுகளில் ஆண்டுக்கு சுமார் 10 முதல் 15 பில்லியன் ரிங்கிட் வரை மதிப்பிடப்பட்ட ரோன் 95 மானிய தொகையை இந்த வழிமுறையில் சேமிக்காமல் போகலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிதி நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் ஒதுக்கீடு வழங்கப்படுவதால் எண்ணெய் நுகர்வு அளவு கூர்மை குறையாது என்று அவர் தெரிவித்தார். எண்ணெய் விலையை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக குறைக்க அரசாங்கம் மானியங்களை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். எனவே தமது தோராயமான மதிப்பீட்டின்படி 2025-2026 ஆண்டுகளில் அரசாங்க மானிய செலவு ஆண்டுக்கு 10 முதல் 15 பில்லியன் ரிங்கிட் வரை இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே நிதி நிலையை வலுப்படுத்துவதில் ஏற்படும் தாக்கம் சந்தை ஆய்வாளர்களால் முன்னர் கணிக்கப்பட்ட அளவுக்கு பெரிதாக இல்லை என்று அவர் கூறினார். கூடுதலாக புதிய மானிய விநியோக முறை முன்பை விட நியாயமானதாக இருக்காது என்று ரவிஜி தெரிவித்தார். கிழக்கத்திய நாடு ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட 1 டன் எடை கொண்ட ஃபென்டனைல் போதைப் பொருளை மலேசியாவுக்கு கடத்தி வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி போலீசாரால் முறியடிக்கப்பட்டது. அந்த போதைப் பொருளை அனைத்துலக கடத்தல் கும்பல் ஒன்று கிள்ளான் துறைமுகம் வாயிலாக நாட்டிற்குள் கொண்டு வந்தது. அண்டை நாடுகளின் சந்தைகளுக்கும் உள்ளூர் சந்தைகளுக்கும் அது அனுப்பப்படவிருந்தது என்று புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத் துறையின் இயக்குநர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். ஃபென்டனைல் போதைப்பொருள் செயற்கை பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. அது மிகவும் அபாயகரமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்பின் மற்றும் ஹெராயின் போதைப் பொருட்களை விட அது 100 மடங்கு அதிக வீரியம் கொண்டது என்றும் அவர் கூறினார்.
ஃபெண்டனைல் போதைப் பொருளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திய காரணத்தால் அமெரிக்காவிலும் கனடாவிலும் அதிகமானோர் மரணமடைந்துள்ளனர் என்று ஷாலாமில் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உசேன் இதனை தெரிவித்தார். புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் இம்மாதம் வரை 6 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்பிரிவு இயக்குநர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். இதன் வழி 5,41,80,000 வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மொத்தம் மேற்கொள்ளப்பட்ட 6 வெவ்வேறு நடவடிக்கைகளில் 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 17 உள்நாட்டு ஆடவர்களும் 2 வெளிநாட்டு ஆடவர்களும் 4 வெளிநாட்டு பெண்களும் 1 உள்நாட்டு பெண்ணும் அடங்குவர். கைது செய்யப்பட்டவர்கள் 19 முதல் 55 வயதுடையவர்கள் என்று அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் எடை 1706.35 கிலோகிராம் என்று அவர் கூறினார். இதன் மொத்த மதிப்பு 5,41,80,000 வெள்ளி என்று டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.